الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே இறைவனது தரிசனம் இறை தரிசனம் என்கின்ற தலைப்பில் எமது அகீதா தொடர்புடைய அதுவும் மனித வாழ்வின் உயர்ந்த லட்சியங்களில் ஒன்றான ஒரு பகுதியை நாம் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு முஃமினது உயர்ந்த லட்சியமாக எது இருக்கும் என்று ஒருவர் எண்ணி பார்ப்பாராக இருந்தால் அவர் அல்லாஹுவை சந்திப்பதை, அல்லாஹுவை பார்ப்பதை, அல்லாஹுவுக்கு முன்னால் தான் நிற்பதை, அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் என்பதுதான் உச்சகட்ட ஒன்றாக என்ன செய்யும் ஒரு முஃமினுக்கு இருக்கும். அல்லாஹுவை பார்த்தல், அல்லாஹுவை சந்தித்தல் என்பதுதான் உச்சகட்ட திருப்தியாகவும் உச்சகட்ட ஒரு இன்பமாகவும் ஒரு முஃமினுக்கு இருக்கும். என்ன காரணமாக? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனை பார்த்தல் தான் அவருக்கு மிகப்பெரிய இன்பமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று சொன்னால், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அலங்காரமான இந்த உலகத்திலே, இவ்வளவு வசதி மிக்க, இவ்வளவு அதாவது அழகான இந்த உலகத்திலே அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் தன்னை வணங்கச் சொல்கிறான், அவன்தான் இந்த உலகத்தை படைத்தவன் என்று சொல்கிறான், அவனுக்கு கட்டுப்பட சொல்கிறான், அவனுக்காக இன்னென்ன விஷயங்களையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்ற ஒரே இலக்கிற்காக எல்லா விதமான உலக ஆசாபாசங்களையும் எல்லா விதமான மார்க்க முரணானவைகளையும் ஒருவன் இந்த உலகத்திலே அவனுக்கு ஆசையாக இருந்தும் மிகவும் விருப்பமானதாக இருந்தும் மிகவும் ஈர்ப்பானதாக இருந்தும் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தும் இவைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்கிறான். எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்கிறான். பொருளாதார ரீதியாக ஹராமான வழிகளை அவன் தவிர்த்து கொள்கிறான். பெண்கள் ரீதியாக ஹராமான வழியை அவன் என்ன செய்கிறான்? தவிர்த்து கொள்கிறான். உலக அலங்காரங்களில், சம்பாத்தியங்களில், வாழ்வாதார வசதிகளில் எல்லாவற்றிலும் அலங்காரமான விஷயங்களை எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? தவிர்த்து கொள்கிறான். எதன் காரணமாக தவிர்த்து கொள்கிறான் என்றால், ரப்புல் ஆலமீன் என்னை தடுத்திருக்கிறான், ரப்புல் ஆலமீன் என்னை இதை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான். இதன் காரணமாக இந்த மார்க்கத்தை அவன் கடைபிடிப்பதன் காரணமாக உலகத்தில் பல இடங்களில் சோதிக்கப்படுகிறான். பொருளாதாரத்தை இழக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை சில பொழுதுகளில் இழக்கிறான், தனது குடும்ப வாழ்க்கையை சில பொழுதுகளில் இழக்கிறான், வசதிகளை எல்லாம் இழக்கிறான், சில பொழுதுகள் உயிரை கூட இழக்கிறான். எதற்காக இழக்கிறான்? ரப்புல் ஆலமீன் ஒருவன் என்னை இதை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான், இதில் பொறுமையாக இருக்குமாறு சொல்லியிருக்கிறான், தனக்கு கூலி தருவதாக சொல்லியிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனுக்காக இவைகளை எல்லாம் அவன் இழந்து விடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்கிறவன் மறுமையில எழுப்பப்படுற நேரத்தில் அவனுடைய உயர்ந்த எண்ணமாக உயர்ந்த லட்சியமாக எது இருக்கும் தெரியுமா? எவனுக்காக நான் எல்லாவற்றையும் தவிர்த்து நடந்தேன், எவனுக்காக நான் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டேன், எவனுக்காக நான் எல்லா விடயத்திலும் பொறுமையாக இருந்தேன், அந்த இறைவனை, அந்த ரப்புல் ஆலமீனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். எந்த ஒரு ஆட்சியாளனுக்காக, எந்த ஒரு அதிகாரம் உள்ளவனுக்காக, எந்த ஒரு சிறப்பு மிக்கவனுக்காக, நான் எந்த பெருமைக்குரியவனுக்காக நான் இவ்வளவு காலம் நான் பொறுமை காத்தேனோ அவனை நான் பார்க்க வேண்டும், அவனை நான் பார்க்க வேண்டும். இந்த ரப்புல் ஆலமீனுடைய முகத்திற்காகத்தான் நான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? இழந்தேன். எல்லாவற்றிலும் நான் பொறுமையாக இருந்தேன், எல்லாவற்றிலும் நான் என்ன செய்தேன்? கட்டுப்படுத்தி கொண்டேன். எல்லாவற்றிலும் நான் ஒரு முகப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்றால் யாருக்காக வேண்டி? இந்த ரப்புல் ஆலமீனுக்காக. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நாம் பார்ப்பதும், அந்த ரப்புல் ஆலமீனுடைய முகத்தை நாம் பார்ப்பதும், அவனுக்கு முன்னால் நாம் நிற்பதும், அவன் எம்மை கருணையோடும் இரக்கத்தோடும் கண்ணியத்தோடும் சங்கையோடும் எங்களோடு பேசுவதும் இருக்கிறதே, அதைவிட ஒரு இன்பம் உலகத்திலே என்ன செய்யாது, மறுமையிலே அதைவிட ஒரு இன்பம் கிடையாது.
எனவே இறை தரிசனம் அப்படி என்று சொல்கின்ற விஷயம் ஒரு முஃமினது வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு பகுதி என்பதை நாங்கள் பிரதானமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனுக்காகவே வாழ்கிறோம், அவனுக்காகவே இழக்கிறோம் என்று வாழக்கூடிய ஒரு முஃமினுக்கு அந்த அல்லாஹ்வை பார்த்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக என்ன செய்யும் இருக்கும். அந்த ரப்புல் ஆலமீனை பார்த்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அருளாகவும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் அதுதான் உயர்ந்த இலட்சியமாகவும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதுதான் அதாவது ஒரு 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 முஃமின் அதை ஒரு உயர்ந்த லட்சியமாக வைத்திருப்பான் என்பதை சொல்லி காட்டுகின்ற பொழுது சூரா யூனுஸ் 26வது வசனத்திலே லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, லில்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா வ ஜியாதா, இந்த உலகத்திலே யார் நலவு செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நலவு உண்டு, அவர்களுக்கு நல்லவைகள் உண்டு, இன்னும் அதிகமும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். லில்லதீன அஹ்ஸனு, இந்த உலகத்திலே உபகாரம் செய்து வாழ்ந்தவர்களுக்கு ஹுஸ்னா நலவு உண்டு, வசியாதா இன்னும் அதிகமும் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்போ ஹுஸ்னா என்றால் சொர்க்கம். அவர்கள் இந்த உலகத்திலே இஹ்சானோடு சிறப்பான ஒரு உபகாரத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதனால் அவர்களுக்கு மறுமையிலே ஹுஸ்னா, அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. வசியாதா இன்னும் அதிகமும் உண்டு. அந்த ஜியாதா என்ன அப்படி என்று சொன்னால் நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொர்க்கமும் உண்டு, இன்னும் மேலதிகமாக இன்னொன்றும் உண்டு என்றால் அது என்ன அப்படி என்று சொன்னால் ஹதீஸிலே முஸ்லிமிலே வருகிற சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஹல அஹ்லுல் ஜன்ன அல் ஜன்ன, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு நுழைந்து விட்டால் யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்வான், துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு இதைவிட நான் ஒன்றை அதிகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்பார். ஃபயகூலுன், அவர்கள் சொல்வார்கள், அலம் துபய்யது வுஜூஹனா, யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமாக்கவில்லையா, எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமாக்கவில்லையா, அலம் துதுகில்னல் ஜன்னா, எங்களை சொர்க்கத்திற்குள் நீ நுழைக்கவில்லையா, வ துனஜ்ஜினா மினன் நார், நரகத்தை விட்டு நீ எங்களை காப்பாற்றவில்லையா, இவ்வளவுமே நீ எனக்கு செஞ்சிட்டாய். பாருங்க சுப்ஹானல்லாஹ், நம்ம எல்லாம் உயர்ந்த லட்சியமாக இதை வச்சிருப்போம், சொர்க்கம் போகணும். அதான் அவங்க சொல்றாங்க, அலம் துபய்யது வுஜூஹனா, என் முகத்தை நீ பிரகாசமாக்கவில்லையா, அதுபோல் அலம் துதுகில்னல் ஜன்னா, எங்களை சொர்க்கத்திற்குள்ள நீ நுழைக்கவில்லையா, வ துனஜ்ஜினா மினன் நார், நரக நெருப்பை விட்டு எங்களை நீ காப்பாற்றவில்லையா அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ்ட்ட. இதுதான் ஒரு உயர்ந்த லட்சியம். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா வசியாதா, இது ஹுஸ்னா, இதெல்லாம் ஹுஸ்னா. எது? சொர்க்கத்துக்குள்ள போனது, முகம் பிரகாசமான அமைப்பில் நம்ம சொர்க்கத்துக்குள்ள போனது, நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா காப்பாற்றியது, இதெல்லாம் ஹுஸ்னா நலவு. ஆனால் வசியாதா இன்னொன்று அதிகம் உண்டு என்று வருது. அது என்னண்டா ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால் தனது திரையை நீக்குவான், தனது திரையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குவான். ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், அதாவது இறைவனை பார்ப்பதை விட அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு உச்சகட்ட இன்பம் ஒன்று இதைவிட வேறொந்த இன்பமும் அவர்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அவர்கள் அடைவார்கள். ஏன்? ரப்பை பார்க்கிற நேரத்தில் யா ரப், இந்த இறைவனுக்காக, இந்த இறைவனது முகத்திற்காகத்தான் எங்களது உலக வாழ்க்கையை நாம் என்ன செய்தோம், அவன் சொன்னபடியே வாழ்ந்தோம் இந்த ஒரு நாளுக்காக. அதனால் அதில் அந்த பாருங்க, ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம், அதாவது அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக எது இருக்கும் என்றால் இறைவனை பார்ப்பது தான் என்ன செய்யும் இருக்கும், இறைவனை பார்ப்பது தான் இருக்கும் என்ற அந்த செய்தியில் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். என்ன வசனம்? சூரா யூனுஸ் 26, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வசியாதா, இந்த உலகத்திலே நலவு செய்கின்றவர்களுக்கு சுவர்க்கமும் ஹுஸ்னா நலவும், வசியாதா இன்னும் அதிகமும் உண்டு. அந்த வசியாதா இன்னும் அதிகம் என்ன தெரியுமா? இறைவனை நாளை மறுமையில் பார்த்தல் என்பதுதான் இன்னும் அதிகம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவன் உச்சகட்டமான இன்பமாக நினைக்க வேண்டியது லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வசியாதா, அந்த மேலதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தான், மேலதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி. அது என்ன? நம்ம இறைவனை பார்க்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த ரப்புல் ஆலமீனை நாம் மறுமையில் பார்க்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தான் இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இதை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், இதை நம்ம கல்புக்கு எடுத்துட்டோம் என்று சொன்னால், அதாவது மறுமை நாளில் சுவர்க்கம் கிடைப்பதை போல் அதற்கு அடுத்த ஒரு இன்பம், அதுக்கு அது மேலதிகமான இன்பமாக, உச்சகட்ட இன்பமாக நாம்
எந்த ரப்புல் ஆலமீனுக்காக இந்த உலகத்திலே உள்ள நாம் இறைவன் தடை செய்தவைகளை நாம் தவிர்த்து நடந்தோமோ, எந்த ரப்புல் ஆலமீனுக்காக நாம் பொறுமையாக இருந்தோமோ அந்த ரப்புல் ஆலமீனுடைய முகத்தை பார்த்தல். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நான் பட்ட கஷ்டங்களெல்லாம் உனக்காகத்தான், இந்த உலகத்திலே நான் பொறுமையாக இந்த தடுக்கப்பட்ட வழிகளெல்லாம் தவிர்த்து நடந்ததும் உனக்காகத்தான், உன்னை நான் பார்க்க வேண்டும், உன்னை நான் பார்க்க வேண்டும் என்ற அந்த மஹப்பத், அந்த இன்பம் இருக்கிறதே, அதுதான் அந்த வஸியாதா. இதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அந்த இறை தரிசனம், அந்த இறை தரிசனம் என்பது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது, எவ்வளவு சந்தோஷமானது என்பதை நாம் ஓரளவு சுருக்கமாக நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அம்சம், இந்த உலகத்தில் ரப்பை பார்க்க ஒரு முஃமின் ஆசைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் ஆசைப்படக்கூடாது. மறுமையில நான் என் ரப்பை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏன் ஆசைப்படக்கூடாது? விருப்பம் இல்லாமலா, மஹப்பத் இல்லாமலா, இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமலா என்று கேட்டால் இல்லை. இறைவன் இந்த உலகத்தில் நான் யாருக்கும் காட்சி தர மாட்டேன் என்று விதித்து விட்டார். நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், காட்சி தர மாட்டேன். ரப்புல் ஆலமீன் லஹுல் கிப்ரியா, மிக பெருமையுடையவன். ரப்புல் ஆலமீன் மிக 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 உச்சகட்டமான பெருமையுடையவன். அவ்வளவு பெருமை மிக்கவன் ரப்புல் ஆலமீன். லேசாக எல்லாம் என்ன செய்ய மாட்டான், இந்த அற்ப படைப்புகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான், தோற்றம் தந்து விட மாட்டான். உச்சகட்டமான கண்ணியத்திலும் மரியாதையிலும் பெருமையிலும் அந்தஸ்திலும் உள்ளவன் தான் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகளுக்கு அவ்வளவு லேசாகலாம் இறைவன் என்ன செய்ய மாட்டான், காட்சி தந்து விட மாட்டான். எனவே இறைவன் இந்த உலகத்தில் யாருக்குமே என்ன செய்ய மாட்டான், காட்சி தர மாட்டான் என்பதை இறைவன் விதியாக விதித்து விட்டான். அதன் காரணமாக ஒரு முஃமின் என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் இறைவனை காண வேண்டும் அப்படி என்கின்ற எண்ணம் அவனுக்கு வரக்கூடாது. ஆசை இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த ஆசையை அவன் தடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா அராஃப் 143வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வலம்மா ஜாஅ மூஸா லிமிகாத்தினா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு 30 நாள் என்ன, அதாவது ஒரு கட்டளை எடுக்கிறான். தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறார், நோன்பு வைக்க சொன்னார் அப்படி என்ற மாதிரி என்ன நிறைய தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். 30 நாள் என்பது துல்காதாவுடைய அந்த 30 நாள் அப்படி என்றாங்க. துல்காதாவுடைய 30 நாள் அல்லாஹு அலம் இல்லை தஃப்சீர் கருத்துக்கள், அதாவது 30 நாள். அதுக்கு பின்னால் என்னது இன்னொரு 10 அவர் பூர்த்தி செய்கிறாரு, அது வந்து துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்டாக என்னது 40 நாள் ஆகுது. இந்த 40 நாள் எதுக்கு அப்படி என்று சொன்னால், இறைவனிடத்தில் வந்து இறைவன் வந்து அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கான கட்டளைகளை இறைவன் கொடுக்க போகிறான். இறைவன் கட்டளைகளை கொடுக்க போகிறான், வழிகாட்டல்களை கொடுக்க போகிறான். அதற்காக வேண்டி இறைவனோடு எனது உரையாடுவதற்கான, இறைவனோடு உரையாடுதல் என்பதே உச்சகட்ட ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, கண்ணியம். ஏன்னா டோட்டல் சர்வ உலகத்துடைய ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றுடைய அணுவையும் எனது அதாவது அணுவின் அசைவையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளன் அவனோடு பேசுவது என்பது உச்சகட்டமான ஒரு மகிழ்ச்சி, இன்பம். அதற்கு அந்த 40 நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார், அந்த சந்திப்புக்காக வருகிறார். நம்ம சூரா கசஸில் இதை விரிவாக விளங்கப்படுத்தியிருப்போம். வந்த நேரத்தில் வக்கல்லமஹு ரப்பு, இறைவன் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசுகிறான். விளங்கிட்டா? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் எப்படி என்று சொன்னால், அதாவது மூஸா அலைஹிஸ்ஸலாம், மூஸாவே ஃபஹ்லஅன் அலைக், உங்களது 2 செருப்புகளையும் கலட்டி விடுங்கள். இன்னக பில் வாதில் முகத்தசி துவா, துவா என்ற புனிதமான இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய 2 செருப்புகளையும் கலட்டி விடுங்கள். அப்போ அல்லாஹு தஆலா பேசுகிறான், வேதத்தை கொடுக்கிறான், மூஸா சமுதாயத்துக்குரிய கட்டளைகள்லாம் கொடுக்கிறான். இப்படி பேசின பின்னால் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை, அப்படி உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வருது, ரப்புல் ஆலமீனை நான் பார்க்க வேண்டும். இந்த உலகத்துடைய ரப்புல் ஆலமீனை, எனக்கு வகியை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரப்புல் ஆலமீனை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்படுகிறது. கால ரப்பி அரினி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை எனக்கு காட்டு, நான் பார்க்க வேண்டும். ரப்பி அரினி அன்துர் இலைக், உன்னை எனக்கு காட்டு, நான் பார்க்க வேண்டும் என்று இறைவனை பார்க்க ஆசைப்படுகிறார். கால லன் தரானி, இது அல்லாஹ்வுடைய ஹுதூத், அல்லாஹ்வுடைய எல்லை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், கால லன் தரானி, என்னை நீங்கள் பார்க்க முடியாது. லன் தரானி என்றால் பார்க்கவே முடியாது. வலாக்கின், இப்போ மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலாக்கின் உந்துர் இலல் ஜபல், இந்த மலையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் உண்டான, உங்களை விட பிரம்மாண்டமான படைப்புகள் உண்டான அந்த மலை இருக்கிறது, அந்த மலையை பாருங்கள். ஃபஇன் இஸ்தகர்ர மகானஹ் ஃபஸௌஃப தரானி, ஃபஇன் இஸ்தகர்ர மகானஹ் ஃபஸௌஃப தரானி, அது அதே இடத்திலே இருக்குமாக இருந்தால்
எனது ஒளி எனது ஜோதி அதில் படுகிற நேரத்தில் அது அதே இடத்தில் இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்னை காண்பீர்கள், நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த நேரத்தில் இறைவனது தஜல்லியத், ரப்புல் ஆலமீனுடைய ஒளி, ரப்புல் ஆலமீனுடைய பிரகாசத்தில் நம்ம அதாவது முஃபஸ்ஸிரீன்களுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். ஒரு இந்த விரல் அளவுக்கான ஒரு பிரகாசம், இந்த விரல் அளவுக்கான ஒரு பிரகாசம், இந்த அளவிலான ஒரு பிரகாசம் அந்த மலையின் மீது படுகிறது. இந்த அளவிலான ஒரு பிரகாசம் அந்த மலையின் மீது படுகிறது, அல்லது இந்த அளவிலான ஒரு பிரகாசம் அந்த மலையின் மீது படுகிறது. அவ்வளவுதான். அந்த பிரகாசப்பட்டது மாத்திரம்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், அந்த இடத்துல இருந்தால் என்னை காண்பாயண்டு. அந்த பிரம்மாண்டமான படைப்பான மலையில் அந்த சின்ன ஒரு பிரகாசம் பட்ட உடனேயே ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கன் வஹர்ர மூசா சாயிகா. அல்லாஹ் தாலா சொல்கிறான், அந்த மலை அப்படியே துகள் துகளாக போனது. அந்த மலை என்ன, துகள் துகளாக பெயர்ந்து போனது. வஹர்ர மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தார். வஹர்ர மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தார். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கா வஹர்ர மூசா சாயிகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தார், மலை துகள் துகளாக போனது. அந்த ஒரு பிரம்மாண்ட படைப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்க இறைவனது ஒரு துளி அளவு வெளிச்சம் பட்ட உடனேயே அந்த பிரகாசத்தால் அந்த மலை துகள் துகளாக போனது. ஃபலம்மா அஃபாக், மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் தெளிந்து எழும்புகிறார். எழும்பிட்டு சொல்றாரு, கால சுப்ஹானக், நீ தூய்மையானவன். கால சுப்ஹானக், நீ தூய்மையானவன். துப்து இலைக், நான் உன் பக்கம் தௌபா செய்து மீள்கிறேன். நான் உன் பக்கம் தௌபா செய்து மீள்கிறேன். நான் செய்தது தவறு, உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டிருக்க கூடாது. உன் பெருமையின் எல்லை அது, அதை நான் செஞ்சிருக்க கூடாது. துப்து இலைக், யா அல்லாஹ் உன் பக்கம் நான் தௌபா செய்து மீண்டு விட்டேன். வ அன அவ்வலுல் முஃமினீன், நான் முஃமின்களில் முதலானவன் அப்படின்னு சொல்றார். வ அன அவ்வலுல் முஃமினீன் அப்படின்னா என்ன, நான் தான் ஈமான்ல மிகவும் வேகமானவன், நான் முதலாவது உன்னை ஈமான் கொள்கின்றவன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது சூரா அராஃப் 143. இந்த மயக்கம், இந்த திடுக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையாக நடந்தது. அவர் திடுக்கம் போட்டு விழுந்ததும் அந்த நடந்த சம்பவமும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் உண்டு அல்லையே. கேட்டது ஒரு பிழையான ஒரு கேள்வி, அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி விழுந்தது என்பது இறைவனது ஒரு, அதாவது அந்த இடத்திலே அவர் அதை கேட்ட கேள்விக்குரிய ஒரு பதிலாக இறைவனிடமிருந்து அது வந்தது. இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இதிலிருந்து என்ன விளங்குது, இன்னி துபுத்து இலைக், நான் தௌபா செய்து விட்டேன் என்றால் ரப்புல் ஆலமீனுடைய பெருமையுடைய, அதாவது அவனுடைய பெருமை மிக்க ரப்புல் ஆலமீனுடைய அந்த வரையறை, அது அந்த வரையறைக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. உலகத்தில் நம்ம எதையும் கேட்கலாம், யா அல்லாஹ் எனக்கு என்ன அதைத்தா இதைத்தா, உலகத்தில் அந்தஸ்தைத்தா எல்லாம் கேட்கலாம். ரப்புல் ஆலமீனை காட்டு அப்படின்ற இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அது குஃபுருடைய கேள்வியாக சில பொழுதுகளில் போயிடும், அது பின்னாலையும் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடிப்படையில் கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடிப்படையில் கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனோடு பேசுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அவரை உயர்த்தி இருந்தான். ஸோ அந்த ஆசையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். நிராகரிக்கலாம் என்ன செய்யலை, கேட்கவில்லை. நான் பார்க்கணும் சஹீஹுல் புகாரியில் 3414 இலக்கத்தில் வருது, ஒரு யூதருக்கும் ஒரு அன்சாரி தோழருக்கும் இடையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து, அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த யூதர் சொல்லிடுறார், வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் பஷர், மனிதர்களுக்கு மேலால் அதாவது மூசாவை தேர்ந்தெடுத்த அந்த அல்லாவின் மீது சத்தியமாக என்றார். அப்போ அந்த நேரத்தில் இந்த அதாவது அன்சாரி தோழருக்கு கோபம் வந்து அந்த யூதருக்கு அறைந்து விட்டு சொல்றாரு, வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் பஷர் என்று சொல்றியா, வன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அதுஹுரினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியில் இருக்கிற டைமில் நீங்கள் இப்படி சொல்றீங்களா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களுக்கு மேலால் தேர்ந்தெடுத்து என்று சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொல்றார். கடைசியில் அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வரார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ நீதியான ஒரு ஆட்சி இருந்தால் ஒரு யூதர் தான் தண்டிக்கப்படுகிற நேரத்தில் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரான்னு பாருங்க. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. வந்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை முறைப்படுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுமையாக கோபம் வருது, அந்த முகத்தில் வந்து அந்த கோத்துடைய அடையாளம் விளங்குது. அப்போ ரசூல் அவங்க சொல்கிறாங்க, லா துஃபத்திலு பைன அம்பியா இல்லா,
நபிமார்களுக்கிடையில் நீங்கள் தஃப்தீல் செய்ய வேண்டாம். வலா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, தூதர்களுக்கிடையில் நம்ம தஃப்ரீக் பண்ணக்கூடாது, பிரித்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருவரை விட ஒருவர் சிறப்பானவர் தான், ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. கடமைகளில் அவர் கடமைகளை இவரை விட இவர் கூட செஞ்சார், அந்த மாதிரி எதையும் சொல்லக்கூடாது. லா துஃபத்திலு பைன அம்பியா இல்லா, நபிமார்களுக்கு இடையில வந்து அந்தஸ்தில் பிரிக்க வேண்டாம். ஃபஇன்னஹு யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், சூரில் ஊதப்படும். ஃபயஸ்அகு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர அந்த சூர் ஊதுற நேரத்தில் எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, அதாவது இறந்து விடுவார்கள். தும்ம யுன்ஃபகு ஃபீஹி உக்ரா, பின்னர் இன்னொரு சூர் ஊதப்படும். ஃபஅகூனு அவ்வல மன் புஇஸ், முதலாவது எழுப்பப்படுறவனாக நான் இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதலாவது எழுப்பப்படுகின்றவனாக நான் இருப்பேன். ஃபஇதா மூஸா ஆகிதும் பில் அர்ஷ், எழும்பி பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அரிசை பிடித்தவராக, அதாவது அரசில் தண்டை அந்த கையால் பிடிச்சவராக இருப்பார். ஒரு பிடி தாங்கிறதில் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். நான் தான் முதலாக எழுப்பப்படுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அரசை பிடித்தவராக இருப்பார். ஃபலா அத்ரி, எனக்கு தெரியவில்லை. அஹூசிப, அவருக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவர் மயக்க போட்டு விழுந்தாரே, பிஸஅகதிஹி யௌமத் தூர், தூரில் அல்லாஹ்வோடு பேச போன அந்த நாளிலே மயக்கம் போட்டு விழுந்தாரே, அதை அல்லாஹு தஆலா இதுக்கு பதிலாக, அதாவது இந்த அப்படி ஒரு நடந்ததுக்கு கூலியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை இப்படி கொடுத்தானா, புஇஸ கப்லி, அல்லது எனக்கு முன்னால் அவர் எழுப்பப்பட்டாரான்னு தெரியவில்லை. அப்படின்னா என்ன, அந்த இடத்துல அவர் அதாவது ஹர்ர மூசா சயகா, மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அதனால இந்த அதாவது சூர் ஊதப்பட்ட நேரத்தில் எல்லாரும் மரணிச்ச நேரத்தில் அதுவும் ஒரு சயகா தான், அதுவும் ஒரு விதமான ஒரு இறப்பு பிளங்கிட்டா, அதுவும் ஒரு மயக்கம் என்றதுனால அதை அல்லாஹு தஆலா விதிவிலக்கு கொடுத்துட்டான். ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது நடந்து விட்டது என்பதனால அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்து அவரை அல்லாஹு தஆலா அந்த திடுக்கத்துக்குள்ள உட்படாமல் ஆக்கினானா, அல்லது எனக்கு முன்னால் அவர் எழுப்பப்பட்டாரா என்று தெரியவில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எனவே இதில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்னா, ஒரு கடுமையான ஒரு பவரான ஒரு நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்தது. அதனது ஆழ அகலங்களை, வீரியங்களை, கனதியை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, இது குஃப்ராக போகும். ஒரு நபி அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு என்ன ஆசைப்பட்டார் என்ற அடிப்படையில் கேட்டார். சில பொழுதுகளில் வந்து அல்லாஹ்வை காட்டு என்றது ஒரு சவாலாக நடக்குமாக இருந்தால், அது வந்தால் தான் ஏற்றுக்கொள்வேன் இருந்தால் குஃப்ராக போகும். அல்லாஹ் சூரத்துன் நிசா 153வது வசனத்தில் சொல்றான், யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, நபியே இந்த யூதர்கள் கேட்கிறார்கள், வானத்திலிருந்து ஒரு வேதத்தை அப்படி இறக்குங்க என்றான். அதாவது அவங்க காணணும், ஒரு வேதம் அப்படி இறங்கி வரத்தை காணணும், அப்படி இறக்குங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அப்போதான் அவங்க ஈமான் கொள்றதாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அதாவது அந்த மாதிரி துனஸில அலைஹிம் கிதாப மினஸமா, வானத்திலிருந்து இப்படி ஒரு வேதத்தை இறக்குமாறு அவர்கள் சொல்கிறார்கள். ஃபகத் சஅலு மூசா அக்பர மின் தாலிக், உங்கள்கிட்ட வேதத்தை தான் இறக்க சொன்னாங்க நேரடியாக பார்க்குற அளவில். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இதைவிட பெரிய ஒன்றையே அவர்கள் கேட்டார்கள். மூசாவிடத்திலே இதைவிட பெரிய ஒன்றையே அவர்கள் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். மூசாவிடத்தில் இதைவிட பெரிய ஒன்றையே அவர்கள் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அது என்ன தெரியுமா, ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, அரினல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை எங்களுக்கு வெளிப்படையாக காட்டுங்க, அல்லாஹ் கொண்டு வந்து காட்டு, ஈமான் கொள்ளணும், அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து காட்டுங்க என்று அவர்கள் கேட்டார்கள். ஃபஅஹதத்ஹுமுஸ் ஸாயிகா பிதுல்மிஹிம், அவங்களுடைய அந்த அநியாயத்தின் காரணமாக, பாவத்தின் காரணமாக அவர்களை ஒரு திடுக்கம் பிடித்து கொண்டது. அப்படி கேட்டதுக்காக அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செஞ்சான், திடுக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தான், கொடுத்தான். அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது மயங்கி விழுந்தாங்க எல்லாரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஷூரா 51வது வசனம் இது. சூரா நிசா 153வது வசனம். அப்போ இந்த செய்தியில் நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் என்றால், அல்லாஹ்வை வெளிப்படையாக பார்க்க கேட்பது என்பது சில பொழுதுகளில் குஃப்ராக மாறும், சில பொழுதுகளில் மிக பெரும் பாவமாக மாறும். எனவே அது நம்ம இந்த உலகத்தில் என்ன, இறை தரிசனம் என்பது அது வந்து கண்ணியமிக்கது, உயர்ந்தது, புனிதமானது. அது வந்து லேசாக அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான். அதுவும் இந்த உலகம் தாங்க முடியாத ஒன்று இறைவனது தரிசனம். இந்த அற்ப படைப்பு அதை என்ன செய்யாது, தாங்காது. இதை நம்ம அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு நம்மகிட்ட ஒரு தொட்டிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் அவருக்கு இறை தரிசனத்தில் இறைவனை கண்டார்களா, அந்த தரிசனத்தின் பொழுது இறைவனை கண்டார்களா, இறைவனை நேரடியாக கண்டார்களா அப்படி என்று கேட்டால் காணவில்லை என்பதுதான் மிக சரியான கருத்து. இதில் வந்து கருத்து முரண்பாடுகள், அதாவது இது வந்து ஃபுரூ உல் அகாயிதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அகைதாவுடைய வந்து என்ன மசாயில்கள், இந்த சின்ன சின்ன அதாவது முத்தஃபக் அலையாக மிக உடன்பாடு என்பது ஏற்படாத முரண்பாடுகள் ஏற்பட்ட விஷயம். ஆனால் மிக சரியானது என்ன என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாளில்
அவர்கள் மிஅராஜ் போன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை என்ன செய்யல, பார்க்கவில்லை என்பது மிக சரியானது. புகாரில் 7380வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மன் ஹத்தஸக், யாராவது உங்களிடத்திலே சொன்னார், அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅ ரப்ப, தனது இறைவனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் ஃபகத் கதப், அவர் பொய் சொல்லுகிறார், அவர் பொய் சொல்லுகிறார். வஹுவ யகூல், இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், லா துத்ரிகுல் அப்சார், சூரா அன்ஆம் 103, பார்வைகள் அவனை அடைய முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடைய முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இறைவனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை, அப்படி சொல்கின்றவர் பொய்யுரைக்கிறார் என்று சொல்லி சஹீஹுல் புகாரியிலே நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆன் வசனத்தை சொல்லி எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எப்படி என்று சொன்னால், அதாவது சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டேன், ஹல் ரஅய்த ரப்பக், நீங்கள் உங்களது இறைவனை பார்த்தீர்களா என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நீங்கள் உங்களோட ரப்பை பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். கால நூருன் அன்ன அராஹ், அவன் ஒளிமிக்கவன், அவன் ஒரு ஒளி, அவனை நான் எப்படி பார்ப்பேன், அவனை நான் எப்படி பார்ப்பேன், நூருன் அன்ன அராஹு, நான் அவனை எப்படி பார்ப்பேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியையும் சஹீஹ் முஸ்லிமில் நம்ம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்ம பார்க்க முடியாது. ஏன் என்பதும் ஹதீஸில் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த அதாவது இந்த அது வார்த்தைக்கு அவனுடைய அந்த பாதுகாப்புக்கு நூர் என்றும் நார் என்றும் ஹதீஸில் பார்க்கிறோம். நூர் என்றால் ஒளி, நார் என்றால் நெருப்பு. அந்த அளவுலான அதாவது ஒரு பலமிக்க ஒரு அதாவது ஒரு இயல்புத்தன்மை இறைவனோடு இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அதாவது சஹீஹ் முஸ்லிமில் அதாவது நம்ம பார்க்கிறோம், அதாவது இன்னல்லாஹ், இது அறிவிக்கிறது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் லா யனாம், அல்லாஹு தஆலா தூங்க மாட்டான், வலா யம்பகி லஹு அய்யனாம், தூங்குவது அவனுக்கு ஆகாது, தகுதியற்றது, அவன் தூங்க மாட்டான். அல்லாஹு தாலா மனுஷனுக்கு தூக்கம் வரலேண்டா குறை, இறைவனுக்கு தூக்கம் இல்லை என்பது நிறை. மனிதனுக்கு குழந்தை இல்லை என்பதுதான் குறை, இறைவனுக்கு குழந்தை என்பது நிறை. எனவே மனிதர்களுடைய பலகீனங்களை அற்றவன் இறைவன், பலகீனத்தையே மனிதர்களுக்கு பலமாக படைத்தவன் இறைவன். ரப்புல் ஆலமீன் சொல்றான், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் லா யனாம், அல்லாஹு தஆலா தூங்க மாட்டான், அல்லாஹு தஆலா தூங்க மாட்டான், வலா யம்பகி லஹு அய்யனாம், தூங்குவது அவனுக்கு ஆகாது, யஹ்ஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉஹு, அவன்தான் நீதி தராசியை என்ன செய்கிறான், பணிக்கிறான், உயர்த்துகிறான். யுர்ஃபஉ இலைஹி அமலுல் லைலி கப்ல அமலின் நஹார், இரவு அமல்கள் பகலுடைய அமல்களுக்கு முன்னால் அவனுக்கு உயர்த்தப்படும். வ அமலுன் நஹாரி கப்ல அமலில் லைல், பகலுடைய அமல்களுக்கு முன்னால், பகலுடைய அமல்கள் இரவுடைய அமல்களுக்கு முன்னால் அவனுக்கு என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும். ஹிஜாபுஹு நூர், ஹிஜாபுஹு அந்நூர், அவனது அதாவது அந்த ஹிஜாப் அதாவது ஒளியிலால் ஆனது. அப்படின்னா இறைவன் இந்த படைப்புகள் அனைத்தை விட்டும் இருக்கிறது அந்த ஒளியிலான அந்த அந்த திரைதான் ஹிஜாபுஹு அந்நூர். இதில் அல்லாஹு தஆலா ஒரு ரிவாயத்தில் அந்நார், நெருப்பு அப்படின்னு வருது. ஒரு ரிவாயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், இறைவன் ஒளிமிக்கவன் அப்படி என்று சொல்றது இறைவனது தன்மையை குறிக்கும். இறைவனது ஒளி அப்படி என்று சொல்றது சில பொழுதுகள் அவன் இந்த படைப்பை குறிக்கும், சில பொழுதுகளில் அவனையே குறிக்கும். அவனில் உள்ள ஒளியை, அதாவது நூறுல்லா, அல்லாவுடைய நூறு என்றது ஒன்று, அல்லாவுடைய ஒளி, அல்லாஹு தஆலா ஒளிமிக்கவன் என்றது. இன்னொன்று இறைவன் படைத்த ஒளி, இப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும், இரண்டையும் வித்தியாசப்படுத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று இறைவனே ஒளிமிக்கவன் என்பது. அப்போ எனவே இறைவன் அந்த ஒளியிலான திரைக்கு பின்னால இறைவன் உள்ளவன். லவ் கஷஃபஹு, அந்த ஒளியிலான திரையை இறைவன் நீக்குவான் என்று சொன்னால், ல அஹ்ரகத் சுபஹாத்து வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி, அவன் அந்த ஒளிமிக்க திரையை இறைவன் நீக்குவான் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், திரை ஒளிமிக்கது, அவன் ஒளிமிக்கவன், அவன் பிரகாசமானவன், அவன் மிகவும் பலமான ஒரு அதாவது பிரகாசமானவன். அந்த ரப்புல் ஆலமீன் அதாவது அந்த திரையை நீக்குவான் என்று சொன்னால், அவனது பார்வை அதாவது படைப்பின் எந்த எல்லை வரை போகிறதோ, அப்படின்னா என்ன, இறைவனுடைய பார்வைக்கு எல்லை இருக்குதா, இல்லவே இல்லை. அப்படின்னா படைப்பு எங்க முடியுதோ,
டோட்டல் படைப்பும் அழிந்து விடும். அவன் திரையை, அந்த ஒளிமிக்க திரையை நீக்கி அவனது பார்வையால், அவன் நேரடி பார்வையால் அந்த திரைக்கு அதாவது திரையை அகற்றி இறைவன் பார்ப்பானாக இருந்தால் டோட்டல் படைப்பும் எரிந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எரிந்து விடும் என்று சொன்ன அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் அந்த ரப்புல் ஆலமீனுடைய இறை தரிசனம் எல்லாம் அதாவது இந்த அற்பமான இந்த படைப்புகளுக்கு கிடைக்காது. அவ்வளவு பலமிக்கவன் அவன், எனது கண்ணியத்தால் உயர்ந்தவன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமைக்குரியவன். அதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனது ஒரு ஒளிமிக்க திரைக்கு, அதாவது ஒளிமிக்க திரையோடு இருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் மறுமை நாளில் ரப்புல் ஆலமீனுடைய தரிசனம், இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களில் குஃபார்கள், காஃபிர்கள் இருக்கிறார்கள், முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களோடு கலந்து முஸ்லிம்களைப் போல் வாழ்ந்து ஆனால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு விரோதமாக உள்ளத்தாலும் உடலாலும் எண்ணங்களாலும் தீங்கு செய்தவர்கள். மூன்றாவது முஃமின்கள் இருக்கிறார்கள். அதில் பாவிகள், சிறப்பான முஃமின்கள், மிக உயர்ந்த தரமான முஃமின்கள் இருப்பார்கள். இந்த மூன்று பேரில் யார் யார் இறைவனை பார்ப்பார்கள் என்கின்ற விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்குள்ள முதலாவது, நீங்கள் ஒரு வரியில் அந்த அந்த 2-3 வரியில் அந்த அக்கீதாவை தெரிஞ்சுக்கணும். முதலாவது அம்சம் அந்த இறை தரிசனம், இறைவனதான் தரிசனம், இறைவனை பார்த்தல் அப்படி என்பது முதல் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்திருக்கிறார். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்திருக்கிறார்கள். இன்னல்லாஹ யுரா யௌமல் கியாமா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் இந்த பார்வைகளால் பார்க்கப்படக்கூடியவன் இறைவன். அதாவது அல்லாஹு தாலாவுடைய பார்வை இந்த லன் தரானி, என்னை நீ பார்க்க மாட்டாய் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னதென்றால் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்பதைத்தான் அது குறிக்கும். காரணம், மறுமையில் பார்க்க முடிந்தது அப்படி என்கின்ற எல்லா செய்திகளும் குர்ஆன் வசனங்களும் நிறைய இருக்குது. எனவே இறைவன் நாளை மறுமையில் பார்க்கப்படக்கூடியவன் அப்படி என்கின்றதில் எல்லாரும் உடன்பாடாக இருக்கிறாங்க, எல்லோரும் உடன்பாடாக இருக்கிறார்கள். இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், இறைவன் ஒரு பொழுதும் காஃபிர்களையோ முனாஃபிக்குகளையோ அருள் பார்வையோடு பார்க்க மாட்டான். இறைவன் அதாவது முஃமின்களை அருள் பார்வையோடு பார்ப்பான், காஃபிர்களையோ முனாஃபிக்குகளையோ அருட்பார்வையோடு இறைவன் பார்க்க மாட்டான். இது 2. மூன்றாவது கருத்து முரண்பாடான பகுதிகள் என்னன்னு சொன்னால், முனாஃபிக்குகளுக்கும் காஃபிர்களுக்கும் இறைவனது தரிசனம் கிடைக்கும். அதாவது அருட்பார்வையற்ற தரிசனமாவது, அவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமாவது அவர்களுக்கு கிடைக்குமா என்பதில் ஒரு 3 கருத்து. ஒன்று, குஃபார்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, குஃபார்களுக்கு என்றைக்கும் கிடைக்காது, இல்லை பார்க்க கிடைக்கும். சிலர் கிடைக்காது, இல்லை சில அறிஞர்கள் பார்க்க கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும் என்றால் விசாரணை நேரத்தில் அவர்கள் ஒரு முறை பார்ப்பார்கள், அதுவும் அதாபான பார்வை. அதாவது அவர்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனை மிக்க அமைப்பில் ரஹ்மத்தற்ற அதாவது சூழ்நிலையில் அவர்களை என்ன செய்வான், இறைவன் பார்ப்பான். அதோடு அவர்களுடைய பகுதி என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அதுக்கு பின்னால் இறைவன் அவர்கள் என்றைக்கும் காணவே முடியாது. அதே ஒரு பெரிய ஒரு வேதனை. பார்க்கலாம் என்று சொன்னவங்க இப்படி சொன்னாங்க, பார்க்கவே முடியாது என்று சொல்றவங்க பார்க்கவே முடியாதுன்றாங்க. அதே போல முனாஃபிக்குகளுடைய சப்ஜெக்டையும் பார்க்க முடியும், பார்க்க முடியாது என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பார்க்க முடியும்னு சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேரத்தில் பார்ப்பார்கள், அதுவும் வேதனை மிக்க ஒரு ரஹ்மத்தற்ற சூழ்நிலையில் இறைவன் பார்க்கக்கூடிய பார்வை. அதற்கு பின்னால அவர்கள் பார்க்கவே, இறைவனை அவர்கள் பார்க்கவே முடியாது. சராத்தோடு அவர்களுடைய ஒளி என்ன செய்துவிடும், அதாவது அணைக்கப்பட்டு விடும். இது 2வது கருத்து. 3வது கருத்து என்ன என்று சொன்னால், காஃபிர்கள் பார்க்க முடியாது, முனாஃபிக்குகள் பார்ப்பார்கள். காஃபிர்கள் பார்க்க முடியாது, முனாஃபிக்குகள் பார்ப்பார்கள். அதுவும் அருட்பார்வை கிடையாது. அந்த விசாரணை நேரத்திலே ஒரு தண்டனையாக, ஒரு அருளற்ற பார்வையாக, அவர்களை கண்டிக்கின்ற பார்வையாக இறைவனது பார்வை என்ன செய்யும், இருக்கும். அந்த தரிசனத்தோடு அவர்களுடைய அது முடிந்துவிடும். இப்படி 3 நிலைப்பாட்டில் மிக சரியான ஒரு நிலைப்பாடாக, இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துக்கு இடையில் இந்த பார்வை விஷயத்தில் உள்ள கருத்து முரண்பாடுகள். இதில் மிக சரியான நிலைப்பாடாக நாம் காணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முனாஃபிக்குகள் இறைவனை பார்ப்பார்கள். அந்த விசாரணையின் பொழுது இறைவனை பார்ப்பார்கள். ஆனால் அது அருட்பார்வையாக இருக்காது. ஒரு அதாவது அது ரஹ்மத்தற்ற ஒரு பார்வை அவர்களுக்கு அதாபாக என்ன செய்யும், அது கிடைக்கும். அதோடு அந்த பார்வை இறைவன் அவர்களை என்றைக்கும் என்ன, அதை இஹ்தஜப அல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை விட்டு தனது ஒளித்திரையை அல்லாஹு தாலா இட்டுக்கொள்வான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், சரி காண்கிறோம். இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், முஃமின்கள் நிச்சயமாக இறைவனை தரிசனம் செய்வார்கள், அவர்கள் இறைவனை பார்ப்பார்கள். அந்த தரிசனம் அவர்களுக்கு பல முறை கிடைத்து கொண்டே இருக்கும்.
விசாரணை நேரத்தில் கிடைக்கும், அதுக்கு பின்னால் சராத்துக்கு பின்னால் கிடைக்கும், அதுக்கு பின்னால் சொர்க்கத்தில் கிடைக்கும். இப்படி அவர்கள் என்ன ரப்புக்கு அவர்களுக்கும் இடையில் என்ன அந்த பார்வை இருக்கும். அதை மற்றபடி அதாவது காஃபிர்களுக்கோ முனாஃபிக்களுக்கோ ஒரு அல்லாஹு தாலாவுடைய பார்வை இருக்கும் என்றால் விசாரணை நேரத்தில் மட்டும்தான் அந்த இதுவும் என்ன ஒரு தடவையோடு என்ன செஞ்சிடும் முடிந்து விடும். அதுவும் அதாபான ஒரு பார்வையாக, ரஹ்மத்தற்ற ஒரு பார்வையாக அந்த பார்வை என்ன செய்யும் இருக்கும். இதுதான் நாங்கள் நம்பக்கூடிய விஷயம். ஆனால் மிக சரியானது முனாஃபிக்குகள் பார்ப்பார்கள் அந்த அந்த நேரத்தில் மாத்திரம். அதுக்கு பின்னர் அவர்கள் இறைவனுடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைக்காது, மற்றவர்கள் காஃபிர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பது தான் மிக சரியான நிலைப்பாடு. அல்லாஹு தாலா சூரா முத்தஃபிஃபீன் 15வது வசனம் 16வது வசனத்தில் சொல்றான், கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன். அந்த குஃபார்கள், அந்த இறை நிராகரிப்பார்கள் இறைவனை விட்டும் மறுமை நாளில் தடுக்கப்படுவார்கள். மறுமை நாளில் இறைவனை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். எனவே இது மிக தெளிவான வசனம். அவர்கள் அதாவது மஹ்ஜூப் அதாவது ஹிஜாபிடப்படுவார்கள் என்பது மிக தெளிவான ஒரு வசனமாக இருக்கிறது. அதுக்கு பின்னால முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள், இறைவனை காண்பார்கள், முஃமின்களோடு சேர்ந்து இறைவனை காண்பார்கள் என்பதற்கான ஒரு செய்தியை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது ஒரு அழகான ஒரு செய்தி, புகாரிலையும் வருது, சுருக்க வடிவத்தில் வருது. அப்படின்னு சொன்னால் அன்னனாசன் காலூலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க சில மக்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் நாங்கள் எங்களது இறைவனை பார்ப்போமா என்று கேட்குறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹல் துதாரூன ஃபீ ருயத்தில் கமர் லைலத்துல் பத்ர், அதாவது பௌர்ணமி இரவிலே நீங்கள் சந்திரனை பார்ப்பதிலே ஏதாவது இடர்களுக்குள்ளாகிறீர்களான்னு கேட்குறாங்க. பௌர்ணமி இரவில் சந்திரனை பார்க்கறதுல ஏதாவது சிரமங்கள் உங்களுக்கு இருக்குதா? எந்த சிரமமும் இல்லையே. காலுலா யா ரசூலுல்லாஹ், இல்லை அல்லாஹ்வின் தூதரே. ஹல் துதாரூன ஃபி ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாப், மேகமற்ற நிலையில் அதாவது சூரியன் இருக்கிற நேரத்தில் சூரியனை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் உண்டா? எந்த தடையும் இல்லையே. காலுலா யா ரசூலுல்லாஹ், இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கால அப்ப ரசூலுல்லாஹ் ஃபஇன்னக்கும் தரவுனஹு, நீங்கள் இறைவனை காண்பீர்கள், கதாலிக, அதாவது இதே போன்று நீங்கள் இறைவனை காண்பீர்கள். அதாவது எந்த ஒரு இடரும் எந்த ஒரு இடையில எதுவும் குரோஸ் ஆகாத அமைப்பில் இறைவனை நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் காண்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்வை, அந்த சைட்டிங்கை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கண்ணியமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. அப்போ இதில் இறை தரிசனம் என்பது முஃமின்களுக்கு நிச்சயம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் உறுதிப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்கிறாங்க, யஜ்மஉல்லாஹு நாஸ யௌமல் கியாமா, அல்லாஹ் தஆலா மறுமையில் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுவான். ஃபயகூல், பின்னர் சொல்வான், மன் கான யஅபுது ஷைஅன் ஃபல்யத்தபிஅஹு, யார் எந்த ஒன்றை எவர் வணங்கி கொண்டிருந்தாரோ அவரவர்கள் வணங்கியதை அவரவர்கள் தொடர்ந்து போகட்டும். யார் யார் என்னென்னத்தை வணங்கினே அதுக்கு பின்னால் போங்க அப்படி என்று சொல்லி என்ன சொல்லப்படும். அந்த நேரத்தில் மன்கான யஅபுது ஷைஅன் ஃபல்யத்தபிஅ ஃபயத்தபிஅ, அதாவது ஃபயத்தபிஉ மன் கான யஅபுது ஷம்ஸ அஷ்ஷம்ஸ், சூரியனை வணங்கியவர்கள் சூரியனுக்கு பின்னால் என்ன செய்வாங்க, போவார்கள். அப்படின்னா என்ன, அவருக்கு பின்னால் அவங்க அணிவகுப்பார்கள். அதே போல என்னது, வயத்தபிஉ மன் கான யஅபுதுல் கமர், சந்திரனை வணங்கியவர்கள் அதுக்கு பின்னால் அணிவகுப்பார். வயத்தபிஉ மன் கான யஅபுது தவாகீத் தவாகீத், யார் வழி தவறியவர்களை வணங்கியார்களோ, யார் கேடுகட்ட தலைவர்களை வணங்கினார்களோ அவர்களுக்கு பின்னால் அவர்கள் போவார்கள். வதபகா ஹாதிஹில் உம்ம ஃபீஹா முனாஃபிகுஹா, முனாஃபிக்குகளோடு சேர்த்து இந்த உம்மத் மட்டும் நிற்கும், முஃமினான சமுதாயம் மட்டும் நிற்கும், முனாஃபிக்குகளோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அதாவது வதபகா ஹாதிஹில் உம்ம ஃபீஹா முனாஃபிகுஹா, அந்த சமுதாயத்துடைய முனாஃபிக்குகள் இருக்க இந்த சமுதாயத்தவர்கள் மட்டும் நிற்பார்கள், முஃமின்கள் மாத்திரம் முனாஃபிக்குகளோடு சேர்த்து அவர்கள் நிற்பார்கள். ஏன்னா இவங்களோட சேர்ந்து வாழ்ந்தவங்க தானே, ரைட். ஃபயஅதீஹிமுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ சூரத்தின் கைரி சூரத்திஹி அல்லதி யஅரிஃபூன், இறைவன் அறிந்த வடிவத்தில் அல்லாத ஒரு வடிவத்திலே அவர்கள் வருவார்கள். இறைவன் வருவான், இவர்கள் அறிந்த வடிவத்திலே அல்லாத ஒரு வடிவத்திலே இறைவன் வருவான். இது எந்த இடம்? இப்போ இறைவன் அறிந்த வடிவம் ரெண்டு, ஒன்றில் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாங்கள் படித்து இறைவனுடைய சிஃபத்துக்களை நம்ம படித்து வச்சுக்கிறோம். அந்த ரப்பை நம்ம கண்டதில்லை, அது எப்படி அவன் எப்படியே நம்ம சொல்ல போகிறதில்லை, அவனோட பண்புகளை எப்படியே நம்ம சொல்ல போகிறதில்லை. அதுக்கு நாங்கள் தக்கீஃப் இப்படித்தான் ஒன்று சொல்ல போகிறோம். வலா தஅவீல் மாற்று விளக்கு நம்ம சொல்கிறது இல்லை, வலா தஸ்பீ யாரோடய நம்ம ஒப்பிடுறதும் இல்லை, வலா தஅதீல் அந்த வசனங்களை நம்ம நிராகரிக்கிறதும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம இறைவனை புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் இறைவனுக்கு ஒரு வடிவம் உண்டு, அந்த வடிவம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது.
ஆனால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் ஒரு உயர்ந்த கண்ணியமான ஒரு படைப்புகளுக்கு ஒப்பாகாத உச்சகட்ட ஒரு அழகான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடியவன்னு நம்ம நம்புகிறோம். அப்போ அவர்கள் அறியக்கூடிய சூரத்து, அவர்கள் அறிந்த சூரத்துக்கு மாற்றமான ஒரு வடிவத்தில் இறைவன் அங்கே தோற்றம் தருவான் அப்படி என்று ஹதீஸில், புகாரில், முஸ்லீமில் நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இப்படி அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள், அல்லது விசாரணையின் பொழுது மூமின்கள் கண்டார்களே இறைவனை, அதை வச்சு என்ன அவர்கள் அறிந்து கொண்டார்களா என்பது நம்ம ரெண்டுக்கும் ஹதீஸுடைய வார்த்தை எனது உடன்பாடு உள்ளது. எனவே அல்லாஹு தஆலா அவர்கள் அறியாத ஒரு சூரத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் தோற்றம் தருவான். ஃபயகூலு அன ரப்புக்கும், நான் உங்களது இறைவன் என்று இறைவன் சொல்வான். ஃபயகூலூன், அவர்கள் சொல்வார்கள், நஊது பில்லாஹி மின்க், நஊது பில்லாஹி மின்க், உன்னை விட்டும் இறைவனை கொண்டு நாம் பாதுகாவல் தேடுகிறோம், அல்லாஹ்வை கொண்டு உன்னை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். ரப்புல் ஆலமீனை பற்றி உண்மையான முஃமின்களுடைய அறிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் இதுதான். அப்படி என்று சொல்லி என்ன, உலகத்தில் யாரும் என்ன ஏமாற்ற முடியாத அமைப்பிலான அறிவை ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கி இருப்பார். எந்த ஒன்றை கண்டும் இது அல்லாஹ் என்று சொல்லி, இது கடவுள் என்று சொல்லி அவர்கள் மாற மாட்டார்கள். இறைவன் இறைவன் அல்லாத ஒரு வடிவத்தில் வந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், நஊது பில்லாஹி மின்க், உன்னிடமிருந்து இறைவனை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். ஹாதா மக்கானுனா ஹத்தா யத்தியனா ரப்புனா, எமது இறைவன் வருகின்ற வரைக்கும் இதான் எங்களது இடம். நம்ம இதிலிருந்து என்ன செய்ய மாட்டோம், அசைய மாட்டோம். எங்களது இறைவன் வரும் வரைக்கும் இதுதான் எங்களது இடம் அப்படின்னு அந்த மூமின்கள் சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கம் எங்களது கூலி, ஆனால் போராட்டம் இறை தரிசனத்துக்கான போராட்டம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அடுத்ததாக ஃபஇதா ஜா ரப்புனா அரஃப்னாஹு, இறைவன் வந்தால் நாங்கள் அறிந்து கொள்வோம். ஃபயதீஹிமுல்லாஹு தஆலா ஃபீ சூரத்திஹி அல்லதி யஅரிஃபூன், அவர்கள் அறிந்த வடிவத்திலே இறைவன் தோற்றம் தருவான். அவர்கள் அறிந்த வடிவத்திலே இறைவன் தோற்றம் தருவான். அந்த தோற்றத்தை கண்டவுடன் ஃபயகூலு, அவர்கள் இறைவன் சொல்வான், அன ரப்புக்கும், நான் தான் உங்களது இறைவன் என்று இறைவன் சொல்வான். ஃபயகூலுன அன்த ரப்புனா, அவர்கள் சொல்வார்கள், நீதான் எங்களது இறைவன். அன்த ரப்புனா, அந்த ரப்புனா, நீதான் எங்களது இறைவன் என்று முஃமின்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அந்த சோதனையை பாருங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த இடத்துல முஃமின்கள் அந்த ரப்புனா என்று சொல்லக்கூடிய இடத்துல, இறுதியான அந்த இடத்தில் இறைவன் வேறொரு வடிவத்தில் தோற்றம் தந்தும், நஊது பில்லாஹி மின்க், உன்னிடமிருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறோம் என்று இறைவனுக்கே உரிய வடிவத்தில் இறைவன் தோற்றம் தருகிற நேரத்தில் அந்த ரப்புனா, நீதான் எங்களது இறைவன் என்று முஃமின்கள் சொல்வார்களாக இருந்தால், எப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவம், எப்படிப்பட்ட ஒரு தௌஹீத், ரப்புல் ஆலமீன் ஒருவனை மாத்திரம்தான் வணங்குவோம், அவனுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை என்பதில் எவ்வளவு தெளிவு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம், முஃமின்கள் அதை கட்டாயமாக அவர்களை இறைவனை பார்ப்பார்கள். முனாஃபிக்குகளும் என்ன செய்வார்கள், அதில் இருப்பார்கள். சில இஸ்லாமிய அறிஞர்கள் முனாஃபிக்குகள் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, முனாஃபிக்குகள் இருக்க அந்த முஃமின்களும் இருப்பார்கள் என்று தான் இருக்குதே தவிர அதில் முனாஃபிக்குகள் பார்ப்பார்கள் என்ற செய்தி அதில் இல்லை என்று சொல்வார்கள். அந்த வாதமும் ஒரு பலமான வாதம் தான். ஆனால் அல்லாஹு ஆலம் அந்த இடத்துல முனாஃபிக்குகளும் காண்பார்கள் அப்படி என்கின்ற அந்த ஒரு செய்தி தான் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் மிக அறிந்தவர். அடுத்ததாக, அதாவது அந்த முஃமின்கள், அதாவது இதுக்கு பின்னால் அந்த ஸிராத்தை தாண்டி போவாங்க. எங்களுக்கு தெரியும், மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் இந்த தர்த்தீப் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மறுமை நாள் என்கின்ற ஒன்று நடந்து விட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய, அந்த மக்கள் எல்லாம் கல்லோலப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்தில், அதாவது தாகத்தாலும் என்ன தேவைகளாலும் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அதாவது அந்த அல்லாஹு தஆலா ஹவுதை இடுவதற்கு அனுமதித்து ஹவுதில் இருந்து நீர் புகட்ட கொடுப்பார்கள். இந்த மார்க்கத்தில் பிதஅத்தை உருவாக்கி மார்க்கத்தை திசை திருப்பி வழிகெடுத்து அதனுடைய தோற்றத்தை தலைகீழாக மாற்றியவர்கள் அந்த ஹவுதில் இருந்து தடுக்கப்படுவார்கள். மற்றபடி இந்த உம்மத்திலே உள்ளவர்கள் எல்லோருக்கும் நீர் புகட்டப்படும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா தனது நிழலின் மூலம் நிழல் கொடுத்து சிலருக்கு என்ன செய்வான், அந்த அதாவது வெயிலற்ற ஒரு நிலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தும். இதெல்லாம் விசாரணைக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு வெளியே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் முடிந்த பின்னால நபிமார்கள்ட்ட மூமின்கள்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் போய் விசாரணைக்காக ஏற்பாடு செய்ய சொல்வார்கள். அந்த நேரத்தில் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் கடைசியாக ஷஃபாத்து ரசூலாக ஷஃபாத்து செய்வார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா விசாரணைக்கான அந்த நிலை ஏற்படுத்துவான். அந்த விசாரணையில் அல்லாஹு தஆலா ஒரு சிலரை என்ன செய்வான், திரையிட்டு அவர்களை தனிமையில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான். அதில் அருள் தான், அந்த விசாரணை என்பது அருள், ஒரு காட்டுதலாக இருக்கும். அதாவது இப்படி செஞ்சியான்னு சொல்லி இறைவனது விசாரணையாக இருந்து அவனுக்கு உணர்த்தி அவனை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த விசாரணை. ரெண்டாவது விசாரணை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்,
அந்த விசாரணையில் இறைவன் அதாவது கேட்பான், அவர்கள் பதில் சொல்வார்கள். இறைவன் கேட்பான், அவர்கள் பதில் சொல்வார்கள் என்ற அடிப்படையில் விசாரணை என்ன செய்யும், நடக்கும். அவர்கள் அந்த விசாரணை நடக்கும். அதுக்கு பின்னால அவர்களிடத்தில் ஏடுகள் கொடுக்கப்படும். ஏடுகள் கொடுக்கப்பட்டு அந்த ஏடுகள் அதாவது முதுகுக்கு பின்னால் கெட்டவர்களுக்கும் வலது கரத்தில் நல்லவர்களுக்கும் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இந்த மாதிரி அந்த விசாரணையெல்லாம் நடந்து முடித்த பின்னால் அல்லாஹ் மறுபடியும் நிரூபிப்பான், நான் எனது அதாவது விசாரணை மிகவும் நீதியாக நடந்தது என்பதை நிரூபிக்க அல்லாஹ் மீசான் தராசுகள் இடப்படும். அந்த தராசுல நன்மை தீமைகள் அளக்கப்படும். அதுல நன்மை தட்டு யாருடைய கணக்கிறதோ தீமை தட்டு கணக்கிறதோ இதைகளெல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது தெரிய வரும். அதுக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன அந்த இடத்துல சிராத் என்கின்ற அந்த பாலம் கொண்டு வரப்பட்டு நரகத்திற்கு மேலால் சொர்க்க பாதைக்கு என்ன செய்யப்படும், அது போடப்படும். அந்த சிராத்தை என்ன செய்வார்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் முஃமின்கள் காஃபிர்கள் எல்லோரும் அந்த சிராத்தை தாண்டி வர வேண்டும். அந்த நேரத்தில் எல்லா ஒரு மிகப்பெரிய இருள் என்ன செஞ்சிடும், உருவாகும். மிகப்பெரிய ஒரு இருள் என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல உருவாகிரும். யாருக்கும் வெளிச்சம் இருக்காது. ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பான். முனாஃபிக்குகளுக்கும் ஒரு வெளிச்சம், அவர்களுக்கு ஏற்ப ஒரு வெளிச்சம் இருக்கும். சிராத்தில் கால் வைத்த உடனேயே முனாஃபிக்குகளுடைய வெளிச்சம் என்ன செஞ்சிடும், போய்விடும். முனாஃபிக்குகளுடைய வெளிச்சம் போய்விடும். மூமின்களுடைய வெளிச்சத்தை அவர்கள் கேட்பார்கள். அதாவது வெளிச்சத்தை தான் சொல்லி அவர்கள் கேட்பார்கள் என்றதை நம்ம பார்க்கும். இதில் ஒவ்வொருவரும் அவரவர்கள் அமல்களுக்கேற்ப மிக வேகமாக அந்த இடத்தை என்ன செய்வாங்க, தாண்டி கொண்டிருப்பார்கள். அதில் சிலர் தவண்டு இழுக்கப்பட்டு தாண்டி தப்பி வருகின்றவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நஜாத்தை எழுத வேண்டும். அந்த இடத்தை தாண்டி மூமின்கள்லாம் வந்த பின்னால் ஒரு கன்தரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல மூமின்கள் மாத்திரம் விசாரிக்கப்பட்டு அதாவது சுத்தப்படுத்தப்படுவார். ஒருவருக்கு ஒருவருக்கு குரோதங்கள் அந்த பழி தீர்க்கப்பட்டு அவைகள்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு மூமின்கள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்திற்குள்ள நுழைவார்கள். இதுதான் அந்த மறுமையில் நடக்கக்கூடிய அந்த தர்தீப். இப்போ இந்த நேரத்தில் அதாவது நம்ம அந்த மாதிரி அதாவது சொர்க்கம் என்ற பகுதிக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னால் விசாரணை நேரத்தில் இறைவனை காண்பது, அதுக்கு பின்னால் அதாவது இறைவன் தன்னை அதாவது அவர்களுக்கு அடையாளப்படுத்துவது, அதற்கு பின்னால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள், சொர்க்கத்திற்குள்ள நுழைவார்கள். இந்த சொர்க்கத்திற்குள் நுழைந்த பின்னால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி 4878வது இலக்கம் சஹீஹுல் புகாரியிலே வருகிறது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானே, இதை விட உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமா, என்ன திருப்தி வேண்டும் என்று கேட்ட நேரத்தில், வேறு என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், எங்களது முகத்தை நீ என்ன அதாவது பிரகாசமாக்கவில்லையா, எங்களை நீ கண்ணியப்படுத்தவில்லையா, நரகத்திலிருந்து காப்பாற்றவில்லையா என்று சொன்ன பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திரையை நீக்கி அந்த முஃமின்களுக்கு காட்சி தருவான். அவர்கள் அதை போன்ற ஒரு மகிழ்ச்சி, அதை போன்ற ஒரு சந்தோஷம், அதை போன்ற ஒரு கராமத், ஒரு சங்கை அவர்கள் அடைந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், அடைவார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதில் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது சஹீஹுல் புகாரில் 4878வது இலக்கம், அதாவது அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜன்னதானி மின் ஃபித்தா, இரண்டு சொர்க்கங்கள் வெள்ளியிலால் ஆனது, ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அதனது பாத்திரங்களும் அதில் உள்ளவைகள் எல்லாமே வெள்ளிகளால் ஆனவை. ஒ ஜன்னதானி மின் தஹப், இரண்டு சொர்க்கங்கள் தங்கத்தால் ஆனவை. ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அதில் உள்ளவைகளும் அந்த பாத்திரங்கள் எல்லாமே தங்கத்தால் ஆனவை. வமா பைனல் கௌமி வ பைன அய்யன்துரு இலா ரப்பிஹிம் இல்லா ரிதாஉல் கிப்ரி அலா வஜ்ஹிஹி ஃபி ஜன்னதி அத்ன். சொல்றாங்க வமா பைனல் கௌம், இந்த சொர்க்கத்திலே உள்ளவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே, இறைவனை பார்ப்பதற்கும் இடையிலே ஒன்றே ஒன்றுதான் தடையாக இருக்கும். அது என்ன என்றால் ரிதாஉல் கிப்ர், பெருமை எனும் இறைவனது ஆடை. பெருமை என்ற அதாவது இறைவனது பெருமை ஆடை என்பது தான் திரையாக நிற்கும். இறைவன் பெருமையில உச்சகட்டமானவன். அல்லாஹு அக்பர், லஹுல் கிப்ரியா, லஹுல் கிப்ரியா, பெருமைக்கு டோட்டல் முழுமையான தகுதியானவன் ரப்புல் ஆலமீன். இந்த மனித சமுதாயத்தில் எவனும் பெருமைக்கு தகுதியானவன் இல்லை. ரப்புல் ஆலமீன் பெருமையின் உச்சகட்டத்தில் என்ன இருக்குதோ அத்தனைக்கும் தகுதியானவன் ரப்புல் ஆலமீன். அந்த பெருமை என்பது அவனுக்கு இருக்கும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த திரை இருக்கிறதே, அதுதான் அந்த பெருமை என்ற திரைதான் அவர்களுக்கு என்ன செய்யும், இதாக இருக்கும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது முகத்தில் இருக்கக்கூடிய பெருமை என்ற திரை ஜன்னத்து அதன், அந்த அதன் என்ற சொர்க்கத்தில் இவர்களுக்கும் இறைவனை பார்ப்பதற்கும் தடையாக இருக்கும். இந்த ரப்புல் ஆலமீன் அந்த பெருமை என்ற ஆடையை தன்னை ஈமான் கொண்ட, தன்னையே நம்பி வாழ்ந்த, தனக்காக சுஜூது செய்த, தன்னிடத்திலே பிரார்த்தனை செய்த, தனக்காக பொறுமை காத்தவர்களுக்காக ரப்புல் ஆலமீன் அந்த பெருமை என்ற ஆடையை நீக்குவான். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க.
அப்படிப்பட்ட உச்சகட்ட பெருமை என்ற ஆடையை தன் அடியார்களில் தன்னை நம்பி தனக்கு சுஜூது செய்து வாழ்ந்தவர்களுக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீக்குவான். அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தருகிறான் பாருங்கள். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா, ஈமான் கொண்டவர்களுக்கு ஹுஸ்னா, அவர்களுக்கு சொர்க்கமும், வஸியாதா இன்னும் அதிகமும் உண்டு என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் பெருமை என்ற திரையை அந்த ஈமான் கொண்ட மக்களுக்காக நீக்குவதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்திலே இறுதியிலே கேட்ட ஒரு அழகான துஆக்கள்ல ஒன்றுதான் இந்த செய்தி. சுனன் நசாயிலே 1305வது இலக்கத்திலே வருகிறது. ஒரு நீண்ட துவா. அந்த நீண்ட துவாவை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அத்தஹியாத்தில் இறுதி பகுதியில் ஓதக்கூடிய துவாக்கள் ஒரு தலைப்பு இருக்கின்ற, அதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் துவாவை நான் சொல்கிறேன், அந்த சப்ஜெக்டை மட்டும் மொழிபெயர்க்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் உண்டு. அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப், யா அல்லாஹ், அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப் வ குத்ரத்திக அலல் ஹல்க், அஹ்யீனி மா அலிம்தல் ஹயாத கைரன் லி வ தவஃபனி இதா அலிம்தல் வஃபாத கைரன் லி. اللهم وأسألك خشيتك في الغيب والشهادة، وأسألك كلمة الحق في الرضا والغضب، وأسألك القصد في الفقر والغنى، وأسألك نعيما لا ينفد، وأسألك قرة عين لا تنقطع، وأسألك الرضا بعد القضاء، وأسألك برد العيش بعد الموت، وأسألك لذة النظر إلى وجهك والشوق إلى لقائك. எப்படி وأسألك لذة النظر إلى وجهك، يا الله, உன் முகத்தை காணுகின்ற இன்பத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன். எப்படி வஅஸ்அலுக லzzatan நதரி இலா வஜ்ஹிக், உன் முகத்தை காணுகின்ற இன்பத்தை யா அல்லாஹ் கேட்கிறேன். வஷௌக இலா லிகாயிக், உன்னை சந்திக்கின்ற ஆசையை நான் கேட்கிறேன். உன்னை சந்திக்கின்ற ஆசையை நான் கேட்கிறேன். ஃபீ கைரி தர்ரா முதிர்ர வலா ஃபித்னத்தின் முதில்லா, அதாவது தீங்கிழைக்க கூடிய சூழ்நிலை இல்லாமலும் வழிதவரக்கூடிய சோதனைகள் இல்லாமலும் உன்னை பார்க்கின்ற ஆசையை, அந்த இன்பத்தை நான் கேட்கிறேன். உன்னை சந்திக்கின்ற ஆசையை நான் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட துஆ, அல்லாஹும்ம ஸய்யின்னா பிஸீனத்தில் ஈமான் வஜஅல்னா ஹுதாத்தம் முஹ்ததீன் என்ற அந்த துஆவில் அத்தஹியாத்துடைய இறுதி பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ கேட்குறாங்க. அதில் வரக்கூடிய வார்த்தை என்ன? வஸ்அலுக லzzatan நதரி இலா வஜ்ஹிக் வஷௌக இலா லிகாயிக், அதாவது உன்னை பார்க்கக்கூடிய அந்த பார்க்கின்ற இன்பத்தை எனக்கு தா, உன்னை சந்திக்கின்ற ஆசையை எனக்கு தா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நீண்ட துஆவை நம்ம பாடமாக்க முடியாது விட்டாலும் இந்த வார்த்தை கேளுங்க. வஅஸ்அலுக லzzatan நதரி இலா வஜ்ஹிக், அதாவது வஅஸ்அலுக லzzatan நதரி இலா வஜ்ஹிக், உன்னை உனது முகத்தை பார்க்கக்கூடிய இன்பத்தை எனக்கு தா. வஷௌக இலா லிகாயிக், உன்னை சந்திக்கக்கூடிய ஆசையை எனக்கு தா என்று சொல்லி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த ஆசை அற்புதமான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்ந்த நண்பரிடத்தில் நான் போகிறேன் என்று சொன்னாங்களே, அது ஒரு ஈமானிய இன்பத்துடைய ஒரு உச்சகட்டம். அல்லாஹ் என்ன படைப்பின் மீது ஆசை வைக்காமல் படைத்தவன் மீது ஆசை வைத்து அவன் பக்கம் திரும்புகின்ற அந்த எண்ணம் இருக்குதே, அல்லாஹு தஆலா ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அதை என்ன செய்யணும், தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த பிரார்த்தனையை செய்தார்கள். அப்படி என்ற பார்க்கிறது அத்தஹியாத்துடைய இறுதி பகுதியிலே நபியவர்கள் செய்கின்ற ஒரு பிரார்த்தனை, அத்தஹியாத்துடைய இறுதி பகுதியிலே செய்கின்ற ஒரு பிரார்த்தனை. அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் நம்ம இதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த துஆவை அதாவது நம்ம மனநமிட்டு தஹியாத்துடைய இறுதியில் கேட்க வேண்டும். இறை சந்திப்பு என்பது உண்மையிலே உச்சகட்டமான ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மிஅராஜிலே புராக்கிலே அழைத்து சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் 7 வானங்களை தாண்டி வந்த பின்னாலும் கூட ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரை நீக்கி பார்க்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவன், எப்படிப்பட்ட அந்தஸ்துள்ளவன், எப்படிப்பட்ட மகிமைக்குரியவன் என்பதை நீங்கள் நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை அல்லாஹு தஆலா தன்னை சுஜூது செய்த மக்களுக்காக சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கண்ணியம் என்பதையும் நம்ம என்ன செய்யணும், நினைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த மாதிரியான ஒரு சந்திப்பை, அந்த மாதிரியான ஒரு அதாவது பார்வையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.